அதனால ஈஃப்ரிட்ட முழு ஃபோர்ஸோட அவன் தாக்குனா. ஆனா நம்ம ஷிரப்ப விடுவானா? அவன் எக்ஸ்பீரியன்ஸான பிளேடர் ஆச்சே. அது மட்டும் இல்லாம அவனுடைய சாலமேண்டரும் அவ்வளவு ஈஸியா தோத்துருவாங்களா? அதோட அவனுடைய ரீசன்ட் ட்ரைனிங்னால அவனுடைய ஸ்டெமினா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா அதெல்லாம் அவனுக்கு போதல. ஏன்னா அவன் பண்ண தாக்குதலால அவன் சக்தி குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதனால எஞ்சி இருக்கிற சக்தியை வச்சு ஒரேடியா தாக்கலான்னு முடிவு பண்ணா. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சாமுராய் ஈஃப்ரிட் இந்த சாலமேண்டரை சைக்ளோன் பேஸ்ட் இடத்தை விட்டு தூக்கி அடிச்சிருச்சு. ஜீரோ ஜெயிச்சிட்டான். அதே சமயம் WBBA ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த வெற்றியை பத்தி சுபாசாவுக்கு தெரிஞ்சதும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதாவது இந்த பேப்லேடுடைய புது அத்தியாயம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான். The extraordinary synchro. இப்போ நடந்த பேட்டல்ல சாமுராய் பெர்ஃபார்ம் பண்ண டேட்டாஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதோட வீக்னஸ் என்னங்கறத நான் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு ஃபார்முலாவை கிரியேட் பண்ணுச்சுல. என்னோட கண்ணில இருந்து எந்த டேட்டாஸும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜீரோ கருகானே, கூடிய சீக்கிரமே உன்னை விட ஸ்ட்ராங்கான பிளேடர்ஸ் இருக்காங்கங்கறத நீ தெரிஞ்சுக்க போற. உன்னை விடவே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேடர்ஸ். என்ன ஒரு நீல வானம், எவ்வளவு பெரிய மலைகள், அதோட ஒரு பெரிய அழகான ஏரி. பேப்லேடோட கேம்ப் இப்போ ஆபீஷியல் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. உனக்கு என்னப்பா ஆச்சு? உனக்கு இது ஜாலியெல்லாம் தெரியலையா? உனக்கு வயிறு வலிக்குதா இல்ல கடமுடான்னு ஏதாவது பண்ணுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாம ஏதோ பே ட்ரைனிங் பண்ண போறதா நீ சொன்னதுனாலதான் நான் உன் கூட சேர்ந்து வந்தேன். ஆனா இங்க எதுக்காக இந்த டென்ட் இருக்கு? என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இது ஒரு கேம்ப். இது ட்ரைனிங் கேம்ப். நாம இந்த இடத்துல ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கோம்னா அது அப்படியே ஜாலியா இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். நல்லா இருக்கும்னு நினைச்சேன், அதான் இப்படி பண்ணேன். பேப்லேட்ன்றது விளையாடுறதுக்கு ஃபன்னா இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியுமேப்பா. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அடடா, நீ எதுக்கு எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதான் நீ என்கிட்ட வந்துட்டல்ல. இப்போ உனக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து உன்னை எப்படி மாத்துறேன்னு பாரு. அதனால நம்ம வேலைகளை இப்பவே ஆரம்பிக்கலாம். சவுண்ட் ஆஃப். 1 2 3. நாம இப்போ ஒரு சின்ன வார்ம் அப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன ஓகேவா गाइस? நீங்க இந்த லேக்க சுத்தி 30 லாப்ஸ் ஓடணும், அதுவும் முழு வேகத்தோட. என்னது 30 லாப்ஸ் நான் சொன்னீங்க? என்னாச்சு? 30 லாப்ஸ்னு கேட்ட உடனே உன் உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடுச்சா? அதெல்லாம் கிடையாது. அப்போ வாய் பேசுறதை நிறுத்திட்டு காலுக்கு வேலை கொடுங்க. ஏய், ரெண்டு பேரும் சூப்பரா பண்றாங்கப்பா. சும்மா பட்டைய கலப்புறாங்க போ. இது வர பண்ணிட்டாங்க. ஆனா இதே வேகத்துல இவங்க 30 லாப்ஸ் போவாங்கன்னு எனக்கு தோணல. நீங்க என்ன சொல்றீங்க? இதுதான் உங்களோட கடைசி லாப்ஸ் செல்லம். உங்களால இது முடியும். உங்க ரெண்டு பேர்னாலயும் தான். அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் அந்த 30 லாப்ஸ் சூப்பரா ஓடி முடிச்சிட்டீங்கப்பா. ஆமா, உங்க ரெண்டு பேராலயும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டீங்க. அதுவும் 30 லாப்ஸ் சரிசமமா ஓடி இருக்கீங்க. கான்டெஸ்ட் எதுவா இருந்தாலும் எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. நான் அதுல தோக்குறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா உண்மைதான், என்னாலையும் முடியாது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். தோக்குறத பத்தி பயப்படுறதுதான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான முக்கியமான விஷயம். அதான் நாம இங்க வந்திருக்கோம். இப்போ அடுத்த ட்ரில்லுக்கான டைம் வந்துருச்சு. ஓகே. 1 2 3 345 346
எது என்ன சொன்ன? நான் இங்க மேல வரும்போது அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது முன்ன வந்திருப்பேனே. இல்ல 5 செகண்டுக்கு முன்னாடியே நான் இங்க மேல வந்திருப்பேன். நான் தான் வந்திருப்பேன். இல்ல நான் தான் வந்திருப்பேன். வாய்ப்பே இல்ல, நான் தான் வந்திருப்பேன். நான் தான் வந்திருப்பேன். இல்ல நான் தான் வந்திருப்பேன். Zero! Shinobu! உங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஆகலல்ல, சொல்லுங்கப்பா. அச்சோ, அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல்ல? இந்த ட்ரைனிங்ல நம்ம பேஸை யூஸ் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. நீ இந்த மாதிரி ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்கை இப்படி கஷ்டப்பட்டு பண்ணிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன் இப்படி சொல்ற? இப்ப என்ன நீ என்ன கிண்டல் அடிக்கிறியா? இல்ல, அதனால தானே நான் உன்கிட்ட தோத்து போயிட்டேன். நான் இந்த விளையாட்டுல என்னோட டெக்னிக்கை மாஸ்டர் பண்றதுல மட்டும்தான் கவனத்தை செலுத்தினேன். ஆனா அதுல பேப்ளேடோட முக்கியமான பேசிக்ஸையே நான் மறந்து போயிட்டேன். என்ன சொல்ற? ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா என்னோட பேட்டில் பிளான்ல நான் எந்த விஷயத்துல லேக் ஆனேன்னு இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உனக்காக நான் ரெடி ஆக போறேன். என்ன புரிஞ்சுதா? ஓ இல்ல, அடுத்த வாட்டி கூட நான் தான் உன்னை பீட் பண்ண போறேன். நீ இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனாலும் சரி, அதை விட உன்னை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆவேன். அதுக்காகவே கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணி தோக்கவே மாட்டேன். இல்ல, அடுத்த நான் தான் ஜெயிக்க போறேன். இல்ல நான் தான் சொன்னேன்ல. சாரிப்பா, என் வயிறுக்கு ரொம்ப பசிக்குது. யா, எனக்கும் தான். நம்ம நாள் முழுக்க சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம விடாம ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம்ல. Hey! Zero! Shinobu! வாங்க guys, உங்களுக்காக டின்னர் தயாரா இருக்கு. ஹாம்பர்கர்ஸா? ஆமா, அதேதான். ஏன்னா நீங்க பசியா இருப்பீங்கல்ல, நல்லா வயிறார சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துக்கோங்க, சரியா? என்ன நாளைக்கும் நீங்க நிறுத்தாம நாள் பூரா ட்ரைனிங்ல இருக்க போறீங்க. ஒரு விஷயம் மேனேஜர். சொல்லுப்பா, விஷயமா என்ன அது? நாம தான் இப்போ கேம்பிங் வந்திருக்கோம்ல, அதனால ஒரு சேஞ்சுக்கு இப்போ பர்கர்ஸ் தவிர வேற ஏதாவது செஞ்சுக்கலாம்ல. ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கும்போது கூட இந்த புல் பர்கர் தானே நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓ ஆமா, நீ சொல்றது சரிதான். இரு யோசிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாத்தியா? இதுதான் பென்கோயுடைய ஸ்பெஷல் பார்பெக்யூக்குள்ள குச்சி விட்ட பர்கர். ஒரு சின்ன மாற்றம் வேணும்னு கேட்டியா, இது ஓகேவாப்பா? வெல், எப்போ நான் ஏதாவது சொன்ன இதை கையில இருந்து எடுத்துப்பீங்க. பெர்ஃபெக்ட்டோ. இப்போ நம்மளோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ராட்டஜி, அதுவும் நம்ம பெர்ஃபெக்ட்டா கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சே நாம பக்காவா கால்குலேட்டும் பண்ணிருக்கோம். எல்லாமே இப்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 8 டைம் வந்தாச்சு. அப்படின்னா நீங்க ரெடியா இருக்கீங்களா அண்ணா? அந்த கேம்ப் ட்ரைனிங் ரொம்பவே டஃபா இருந்துச்சு. கைஸ், உங்களுக்கு பசிக்குதா? வேணும்னா நான் ஹாம்பர்கர்ஸ் பண்ணி கொடுக்கவா? எது திரும்பவும் ஹாம்பர்கர்ஸா? நம்ம கடைக்கு முன்னாடி யாரோ வெயிட் பண்றாங்க பாரு. 8 உனபாரா தானே அது? ஏய், என்னப்பா நீங்க 4 பேர் எங்க போனீங்க? எங்க அண்ணா உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வர சொன்னாரு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்படியே ஒருத்தனை வெயிட் பண்ண வைக்கிறது? என்ன, உன் பிரதர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜா? ஆமா, இங்க இருக்கு பாரு. என்ன என்ன இது? அதானே உத்து பாத்துக்கிட்டு இருக்க, உனக்கு கண்ணு தெரியலையா? அதான் சேலஞ்ச். சேலஞ்சா? எனக்காக என் அண்ணன் வந்து உன் கூட மோதுவாரு. உன்னுடைய வெற்றி பாதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான். இப்ப எங்கேயும் ஓடி போயிடாத. ஏய் தம்பி, கொஞ்சம் நில்லுப்பா. ஏய் நில்லு. அப்பா அவனோட தம்பிக்காக இவன் பழி வாங்க வந்துட்டு இருக்கானா? ஏய் ஷினோபு, அவங்க அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவனோட பேரு கைட் உனபாரா. அவன் ரொம்ப திறமசாலின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் யாரு முன்னாடியும் அவ்வளோ வரமாட்டான். அதனாலதான் நான் அவனை பெரும்பாலும் வெறும் ரூமர்ஸை வச்சு மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் பேரு கைட் உனபாராவா? அப்பனா நீதான் 8ஓட அண்ணனா? ஆமா, இது நானே தான். அதோட என் தம்பி கிட்ட நீ அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்காக நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். என்னது? நான் உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்? இங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையில கட்டி விடாதீங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உங்க தம்பி தான் தோத்து போனவங்களுக்கு
அதுக்குன்னு பண்ணிடுவீங்களா? ஹேய் தம்பி, என்ன விளையாடுறியா நீ? என்னவா வேணா இருக்கட்டும், நீங்க என் தம்பி அவமானப்படுத்தினது எப்பவும் மாறாதுல்ல. அதுக்காக நான் உன்னை பழி வாங்க போறேன் ஜீரோ கொழுகானி. நீ என் தம்பியை எப்படி அவமானப்படுத்தினியோ அதே மாதிரி நான் உன்னை அவமானப்படுத்த போறேன். அதுவும் என்னோட பேப்ளேட வச்சு. கார்டியன் லிவாயாத்தன். என்னது கார்டியன் லிவாயத்தனா? நீ யாரவனா இருந்துட்டு போய், எனக்கு கவலையே இல்ல. இதுல நான் தான் ஜெயிப்பேன். உன்னோட சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவனை விட்டுறாதீங்க. அவனை அப்படியே இந்த ஸ்டேடியம் விட்டு அடிச்சு பறக்க விடுங்க. ரெடி 3 2 1 நெத்தியடி சொல்லியடி. அவனை போய் தாக்கு ஃப்ரெட். இது எப்படி இருக்கு? நீ இதத்தான் பண்ணுவன்னு எனக்கு அப்பவே தெரியும். இது எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது. அவனை இப்பவே தாக்கு ஃப்ரெட். சூப்பரா பண்றப்போ அப்படியே பண்ணிக்கிட்டே இரு. அப்படிதான் விடாத. என்னாச்சு? உன்னோட தம்பிக்காக நீ பழி வாங்க வந்திருக்கன்னு சொல்ற, ஆனா எதுவுமே பண்ணாம நிக்கிற. ஓகே ஃப்ரெட், அவனோட கதையை முடிச்சிரு. வேகமா, இன்னும் வேகமா இந்த ஸ்டேடியம் சுத்தவை. அதேதான் ஜீரோ உடைய ஷோர் ஃபயர் பேட்டர்ன். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி லிவகத்தன அவன் உள்ள இழுக்க பாக்குறான். இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போதே இப்படிதான் நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் போட்ட கால்குலேஷன்ஸ்ல இது எல்லாமே கரெக்டா இருக்கு. லவாயாத்தன், பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? ஓடு, இன்னும் வேகமா ஓடு. அது என்னது? இது நல்லதுக்கு இல்ல. இங்க என்ன நடக்குது? நான் இந்த ஸ்டேடியமை முடிஞ்ச அளவுக்கு ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா இவன் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே இருக்கான். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக நான் போட்ட பிளான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பக்காவா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறதுக்காக நான் போட்ட பிளான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பக்காவா போய்கிட்டு இருக்கு. இது என்னது? இந்த இடத்துல இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இது பாருங்களேன். இது எல்லாத்துக்குமே காரணம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் டிப் தான். அந்த கார்டியன் லிவயத்தான் கிட்ட இருக்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் டிப். அதனால இந்த ஸ்டேடியம் எந்த அளவுக்கு வேகமா சுத்தினாலும் எவ்வளவு டில்ட் ஆனாலும் நகரவே நகராது. இத உண்மைனா கண்டிப்பா இது மோசமா தான் இருக்க போகுது. அது மட்டும் இந்த ஸ்டேடியம்ல இதே நிலைமையில ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருந்தா ஈஃப்ரெட் தன்னோட சக்தியை தேவையில்லாம வீணாக்கி அது கடைசியில நின்னு போயிடும். என்ன சொன்ன? அவங்க எல்லாரும் கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஸ்லீப் அவுட்காக தான் கணக்கு போட்டு விளையாடுறீங்களா? நீ அந்த இடத்தை விட்டு நகரலனா அப்ப இத பாரு. உன்னை நகர்த்துறதுக்காக என்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்த போறேன். இதுவும் நான் கணக்கு போட்ட மாதிரி தான் நடக்குது. ஈஃப்ரிட்டோட தாக்குதல் தடையானது மட்டும் இல்லாம அது அதுக்கே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப போய் அவனை தாக்கு. ஈஃப்ரெட், நீ என்ன கத்தியும் பிரயோஜனம் இல்ல. லிவாய்தான் மட்டும் அதோட டிஃபென்ஸ் மோட்ல நிக்க ஆரம்பிச்சதுன்னா நீ எவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாலும் சரி அது கொஞ்சம் கூட அசையாது. என்னது அதோட டிஃபென்சஸா? இப்போதான் எனக்கு புரியுது. அந்த கார்டியன் லிவயத்தான் ஒரு டிஃபென்ஸ் டைப். அதோட வாரியர் வீல் வந்து ஒரு வாள் மாதிரி இருக்கு. அதுதான் ஈஃப்ரிட்டோட அட்டாக்க எந்த பாதிப்பும் இல்லாம தடுக்குது. இப்போ என்ன பண்ணுவ? ஜீரோ. ஓகே, இப்போ இத பாரு. ஐயோ இல்ல இல்ல, அது திரும்பவும் எகிரிடுச்சு பாத்தியா? திரும்பவுமா? இதே மாதிரி நீ அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. இதுக்கு மேல நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் உன் ஈஃப்ரிட்டோட பவர் தான் குறைஞ்சுகிட்டே வரும். புரிஞ்சுதா? முயற்சி பண்ணி பாரு, அப்பதான் உன்னோட தோல்வி இன்னும் சீக்கிரமா நெருங்கும். என்னோட கால்குலேஷன்ஸ் வச்சு பார்த்தா ஈஃப்ரிட்டோட பவர் இந்நேரம் அட்லீஸ்ட் 25% குறைஞ்சு போயிருக்கும்.
இப்போ 32% வரைக்கும் குறைஞ்சிருக்கும். இப்போ 56% குறைஞ்சு போயிருக்கும். நீ பதட்டப்படாம இரு ஜீரோ, கொஞ்சம் பொறுமையாவே இரு. அப்படி போடு, உன்னோட பவரை ஃபுல்லா யூஸ் பண்ணி எப்படியாவது அதை தூக்கடி. இப்போ அது 68%க்கு கம்மியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நான் ஜெயிக்கிறதுக்காக போட்ட பிளான்ல நான் வெற்றி அடைஞ்சிடுவேன். பேட்டில் இப்ப முடிச்சிடுறேன். இப்ப போய் தாக்கு இஃப்ரேட். கோ! வாய்ப்பே இல்ல. அநேகமா ஈஃப்ரேட்டுக்கு இப்போ 30% பவர் தான் பாக்கி இருக்கும். அந்த சக்தியை வச்சு லெவாயத்தனோட டிஃபென்ஸ் பவரை தோக்கடிக்கவே முடியாது. இந்த விஷயம் என் கால்குலேஷன் படி நடக்கல. அப்படின்னா இவன் ஏதோ ட்ரிக் பண்றான் தான் அர்த்தம். என்ன பண்றானே தெரியல. அப்படி போடு ஜீரோ, மறுபடியும் அந்த லிவாயத்தன் டிஃபென்ஸ்க்கு போக விட்டுறாத. யா! ஓகே, இப்ப போய் ஒரு தாக்கு இஃப்ரேட். இதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனால இதை எப்படி பண்ண முடியுது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படின்னா ஈஃப்ரேட்டோட சக்தி குறையவே இல்லையா என்ன? அப்படின்னா நான் போட்ட கால்குலேஷன்ல தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இங்க என்ன நடக்குது? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் என் கால்குலேஷன்ல தப்பு நடந்ததே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஃப்ரேட்டோட பவர் கம்மி ஆகிட்டே இருந்த மாதிரி தானே இருந்தது. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்படி எப்படி? என்னாச்சு அவனுக்கு? அண்ணா, என்ன இது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு நிச்சயமா வாய்ப்பே இல்ல. ஒருவேளை டோர்னமெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் உன்னோட சக்தியை எங்களுக்கு தெரியாம நீ இம்ப்ரூவ் பண்ணிருக்க. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. உன்னால எப்படி அதை பண்ண முடிஞ்சது? ஆமா, நான் அதிகரிச்சிட்டேன் தான். ஏன்னா நான் தான் இந்த உலகத்திலே நம்பர் 1 பிளேடர் ஆகணும்னு பிடிவாதமா இருக்கேன். அதனால ஒரு நாள் வேஸ்ட் பண்ணாம நான் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது ப்ராக்ரஸ் பண்ணிருக்கனா? என்னால நம்ப முடியல. இந்த குறைஞ்ச நேரத்துல உன்னோட சக்தியை அதிகப்படுத்துறதுங்கிறது முடியாத காரியம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கு தேவையான டேட்டாஸை என்னால கலெக்ட் பண்ண முடியலன்னு தான் அர்த்தம். ஆனா இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா தானே பண்ணேன். இது சரியில்லை. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் எப்பவுமே விட மாட்டேன். என்ன நீ வெறுப்பேத்தாத. என்கிட்ட இந்த மாதிரி விளையாடாத. இப்பவே நான் உன்னை நசுக்கி தூக்கி எறிய போறேன். மூளை குழம்பிருச்சு அவனுக்கு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. இப்ப பார்த்தா அவன் ஒரேடியா வித்தியாசமான மாதிரி இருக்கு. இல்ல, வேண்டாண்ணா, பொறுமையா இருங்க. நான் இப்போ அமைதியா தான் இருக்கேன். அடிச்சு பறக்க விடல வாயாத்தான். அவன் சடனா அவனோட பேட்டில் ஸ்டைல மாத்திட்டான் பாத்தீங்களா? அச்சோ, திரும்பவும் ஆரம்பிச்சிடுச்சு. என் அண்ணா மட்டும் இப்படி பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா அப்புறம் அவர் யாராலையும் தடுக்க முடியாதே. என்னோட லெவாயத்தன் வெறும் ஒரு டிஃபென்சிவ் பேவா தான் இருக்கும் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியா என்ன? விடாத. அப்படிதான், விட்டுறாத. இது எப்படி இருக்கு? என்ன அவ்வளவு சாதாரணமா எடை போட்டுறாத. அந்த லிவாயத்தன் பார்க்க டிஃபென்சிவ் டைப் ஆஃப் பேவா இருந்தாலும் அது கிட்ட படு பயங்கரமான சக்தி இருக்குல்ல, நம்பவே முடியல. சரியா சொன்னீங்க. ஆனா லிவாயத்தன் இப்போ டிஃபென்ஸ்ல இருந்து ஆஃபென்சிவா மாறினா கூட இந்த ஸ்டேடியம் ஏற்கனவே மாறிடுச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க. இதுதான் உன்னோட சான்ஸ் ஜீரோ. தேங்க்ஸ் மரு. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. ஈஃப்ரேட், இந்த வாட்டி முடிவை நான் எடுக்க போறேன் பாரு. ஓடு, போய் தாக்கு ஈஃப்ரேட். விட்டுறாத லெவாயத்தன். நீ தான் ஜெயிக்கணும். அண்ணா சொல்றதை கேளுங்க, நீங்க அசையாதீங்க. அப்படி அசைஞ்சீங்கன்னா நேரா அவங்க கிட்ட போய் சிக்கிடுவீங்க, பாத்துக்கோங்க. இன்னும் வேகமா போ, இன்னும் வேகமா ஓடு. ஸ்பெஷல் மூவ், ஈஃப்ரேட் பர்னிங் அப்பர்கட். இல்ல, நிறுத்து. அண்ணா, அட்டகாசம். சூப்பர். என்ன கண்ணா தகச்சு போயிட்ட? நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா? என்ன என்னாச்சு? இப்போ நான் இங்க என்ன பண்ணிருக்கேன்? என்னண்ணா? இன்னைக்கு நீ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்ட ஜீரோ. பரவாயில்ல, ஆனா ஜெயிச்சிட்ட. ஆமா, ஜஸ்ட் மிஸ். ஆனா அவன் திடீர்னு என்ன தாக்க ஆரம்பிச்சது கூட ஒரு நல்ல விஷயம் தான். அதனால தானே ஜெயிச்சேன்.
அந்த இன்சூரன்ஸ் பேட்டில் மட்டும் போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்ன ஆயிருக்கும்னு எனக்கு சுத்தமா தெரிஞ்சிருக்காது. அதோட என்னோட எனர்ஜியை எழுதிட்டேன். ரூமர் சொல்ற மாதிரி இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆனவன் தான். இந்த பேட்டில் இன்னும் முடிவுக்கு வரவே இல்ல. ஆ? என் அண்ணா அவரோட கவனத்தை கொஞ்சம் தவற விட்டுட்டாரு. இல்லன்னா இந்நேரம் ஜெயிச்சிருப்பாரு. இன்னொரு தடவை என் அண்ணன் கூட பேட்டில் பண்ணி பாரு மிஸ்டர் ஜீரோ குரோகானே. என்னது? 8. என் அண்ணன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங். அண்ணன் கூட நீ திரும்பவும் பேட்டில் பண்ணா இப்போ தோத்து போன மாதிரி அவர் திரும்பவும் தோத்து போக மாட்டாரு. ஏன்னா என்னோட அண்ணன் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தெரியுமா? 8. உன்னால முடிஞ்சா இன்னொரு தடவை என் கூட போட்டி போடு. அண்ணன் தம்பிங்களோட உண்மையான சக்தி என்னங்கறத உனக்கு காட்டுறேன். எங்களை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது. எனது உண்மையான சக்தியை நான் சொன்னேன். 8. அதை இப்போ எனக்கு திரும்ப தரியா? கண்டிப்பா அண்ணா. அடடா, அப்பனா அவன் இப்போ 2 பேஸை யூஸ் பண்ண போறானா? ஒன்னு ஓரோச்சி அப்புறம் லிவேத்தன். இப்போ என்ன பண்றதுக்கு பிளான் பண்றான்னு தெரியலையே. பாத்தீங்களா, அண்ணன் தம்பியோட சக்தி ஒன்னா சேர்ந்ததுதான் இந்த பே. இதோட சக்தி என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஒரோச்சி லவாயத்தன். எனது ஓராய்ச்சி லிபாய்த்தனா? அப்படின்னா ஓரோச்சி அண்ட் லிவையத்தான் வாரியர் வீல் எல்லாம் ஒண்ணா கம்பைன்ட் ஆயிருக்கா என்ன? சரியா சொன்ன. என்னோட அண்ணா தான் இந்த யோசனை எனக்கு கொடுத்தாரு. என் அண்ணன் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்போ இத வச்சு நான் திரும்ப உன்னோட பேட்டில் பண்றேன். நல்லா இருக்கே. ஓகே, வா மோதி பாத்துடலாம் டியூட். வா ஆரம்பிக்கலாம். 3, 2, 1. நெத்தியடி சொல்லியடி. வாய்ப்பே இல்ல. அத பாத்தீங்களா, நம்ம ஈஃப்ரிட் அவ்வளவு ஈஸியா மேல பறந்துருச்சு. அதோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னோட அப்போனன்ட் எந்த விதமான பேவ வச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் ஒண்ணு மட்டும் தான் பண்ணுவேன். போய் தாக்கு ஈஃப்ரிட். சுத்து, இந்த ஸ்டேடியமே சுத்து. ஆ, என்ன நடக்குதுங்க? இந்த சைக்ளோன் பேஸ் ஸ்டேடியம் அசையாம அப்படியே நிக்குது. உனக்கு தான் இது ரொம்ப மோசம். என்னது? என்னோட ஓராட்சி லவையத்தன் இந்த ஸ்டேடியம்க்கு நடுவுல சுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டேடியம் அப்படியே தான் நிக்கும். அது உண்மையா? அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் அந்த ஓரோச்சி அப்புறம் லிவையத்தான் வாரியர் வீல் கம்பைன் பண்ண விதம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை தான் பக்கம் தக்க வச்சிருக்கு. அதனால தான் அந்த பே இந்த ஸ்டேடியம் அசையாம வச்சிருக்கு. என்னது, ஸ்டேடியம் அசையாம பிடிச்சு வச்சிருக்கா? அப்போ ஒரு பே கம்பைன் பண்ணி இருந்துச்சுன்னா அதோட சக்தி இந்த மாதிரி தான் இருக்குமா? இது நிஜமாவே ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் சீஃப் மொடோகோ கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி சொல்லியே ஆகணும். ஓ, இது என்னன்னு இப்ப எனக்கு தெரியுது. இதுதான் சிம்க்ரோம் சிஸ்டம். உன்னோட பே ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. அது வெறும் ஹெவி மட்டும் கிடையாது. ஆ, ஓரோச்சி லவாயத்தன். ஜாக்கிரதை ஈஃப்ரிட். ஓரோச்சி லிவாயத்தினால நம்மளோட ஈஃப்ரிட் அந்த பக்கம் உள் வாங்கிட்டு இருக்கு. அங்கிருந்து நகர்ந்து போயிட ஈஃப்ரிட். அண்ணன் தம்பி 2 பேர் நாங்க எங்க சக்தியை ஒன்னா சேர்த்தோம்னா நாங்க யார்கிட்டயும் தோக்கவே மாட்டோம். அவனோட கதையை முடிச்சுடு. ஸ்பெஷல் மூவ் ஓரோச்சி லவாயத்தன் ஸ்பைரல் கிராஷ். நோ ஈஃப்ரிட். நோ வே. பாத்தியா, நான் ஜெயிச்சிட்டேன். ஓ சூப்பர். இப்ப தெரியுதா என் அண்ணன் எந்த அளவுக்கு ஜீனியஸ், எவ்வளவு பலசாலின்னு. நம்ம ஜீரோ தோத்து போயிட்டோம். அவனால பாவம் எதிர்த்து சண்டை போட கூட முடியல. அந்த கம்பைன்ட் பே அது கிட்ட எவ்வளவு படு பயங்கரமான சக்தி இருக்கு பாத்தீங்களா? Perfect.